உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னாங்க. அந்த பொருள் நல்லா தெரிஞ்சுக்கணும். உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னா அதுக்கு எல்லா பண்டத்துலேயும் உப்பு போடு, இல்லைன்னா குப்பையில் போடுன்னு அர்த்தம் கிடையாது. உப்பு போடலைன்னா சில காலம் கழித்து அது கெட்டு போய்விடும். கெட்டு போனால் அதை நீ குப்பையில் தான் போடணும். அப்போ எந்த பொருளை நீ சேமித்து வைக்கணுமோ அந்த பொருளுக்கு நீ உப்பு போட்டுக்கோன்னு அர்த்தம். அதுக்காக எல்லாத்துலேயும் உப்பு போட்டு நிலைமை என்ன தெரியுமா? இன்னைக்கு உலக சுகாதார நிறுவனம் ஒரு நாளைக்கு 4 கிராம் தான் உப்பு சாப்பிட சொல்லியிருக்கு. ஒரு நாளைக்கு 4 கிராம். நம்ம எல்லாரும் எவ்வளோ சாப்பிட்றோம் தெரியுமா? ஒரு நாளைக்கு குறைந்த அளவு 8 கிராம் சாப்பிட்றோம், டபுள் மடங்கு. அதுக்கு வேறு தெரியாமல் கொஞ்சம் உப்பு குறைஞ்சேன்னா வீட்டம்மா அப்படி முறைக்கிறது, அப்படியே உப்பு சொரணை இல்லாதவன் ஆக்கிடுறேன் நினச்சியா அப்படின்னு சண்டை போடுறது. ஊறுகாய் இல்லாமல் நான்லாம் மோர் சோறு சாப்பிட மாட்டேன் சார், அது சில குரூப்பு. தயவு செய்து உப்பை தயவு செய்து குறைங்கள். ஊறுகாயெல்லாம் வேண்டாம், தொக்குலாம் வேண்டாம். வெளிநாடுகள்லாம் என்ன பிரச்சனைனா, இங்கேருந்து அத்தனை ஸ்வீட் ஸ்டால்லையும் விற்கிறாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய தொக்கை பாட்டிலாக வாங்கி அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கேருந்து இந்த பிள்ளை பார்க்குறதுக்காக போகிறாங்களே அப்பா அம்மாக்கள், பிள்ளைய வளர்க்குறது, குண்டி கழுவி விடுறதுக்கு, தூக்குறது, தடக்கிறதுன்னு தூக்கிட்டு போகிற அத்தனை அப்பா அம்மாவும் சட்டியாக தூக்கிட்டு போகிற விஷயம் வந்து தொக்கு ஊறுகாய். 6 மாதத்துக்கு வேணுங்க. 6 மாதத்தை நான் இருக்க போகிறேன், விசா அதோட முடியும். அது வரைக்கும் ஒரு 15 பாட்டில் ஏத்தாப்பில் கடையில் போய் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதை வாங்கி கொண்டு போய் வச்சு அதை போட்டு சவத்தில் போட்டு சாப்பிட்றது. நண்பர்களே, நமக்கு உப்பு வேண்டாம், உப்பு குறைத்தாகணும்.